அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவே ஜனங்களின் அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று பிரசங்கிக்கச் சொன்னார். யோனாவோ கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறி கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் அயர்ந்த நித்திரை பண்ணினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். கப்பல் உடையத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டு பாரத்தை லேசாக்குவோம் என்றான். யார் நிமித்தம் இந்த பொல்லாப்பு நமக்கு வந்தது என்று அறியும்படி சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. யோனா சொல்கிறான், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். இப்ப அவர் சொல்லை கேளாமல் அவர் சமூகத்தை விட்டு ஓடி வந்தவன். கடல் கொந்தளிப்பு அடங்க என்னை சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள் என்று சொல்ல யோனாவை சமுத்திரத்தில் போடுகிறார்கள். கர்த்தர் ஆயத்தம் படுத்தின மீன் யோனாவை விழுங்க மீனின் வயிற்றில் 3 நாள் இரவும் பகலும் இருக்கிறான். மீனின் வயிற்றிலிருந்து விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். ரட்சிப்பு தேவனுடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட கரையில் கக்கிற்று. நீ நினிவே நகரத்திற்கு விரோதமாக பிரசங்கி என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படியே இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்றான். ராஜா முதற்கொண்டு மனுஷரும் மிருகங்களும் ஆடு மாடுகளும் இரட்டினால் மூடிக்கொண்டு புசியாமலும் குடியாமலும் தங்கள் பொல்லாத வழிகளுக்காக தேவனை நோக்கி மனம் வருந்துகிறார்கள். கர்த்தரும் மனஸ்தாபப்படுகிறார். யோனாவுக்கோ எரிச்சல் உண்டாயிற்று. கர்த்தர் சொல்லுகிறார், வலது இடது கைகளுக்கு வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான ஜனங்களுக்காக பரிதபியாமல் இருப்பேனோ என்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நமக்காகவும் பரிதபிக்கிற கர்த்தர் அவர். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. காட் பி வித் யூ.